بسم الله الرحمن الرحيم. சகோதர சகோதரிகளே, உங்களுடைய கேள்விகளுக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு காரியத்தை இஸ்லாம் என்று நாம் சொல்ல வேண்டுமேயானால் அதை செய்தால் மறுமையில நமக்கு நன்மை கிடைக்கும், அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கும் என்று நம்பி நாம் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அது திருக்குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறதா, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போதனைகள்ல சொல்லப்பட்டிருக்கிறதா, அவங்களுடைய வழிகாட்டுதல்ல இதற்கு ஆதாரம் இருக்கிறதா, இதை தெரிந்து கொள்ளாமல் எந்த காரியத்தை நம்ம இது இஸ்லாம்னு முடிவெடுக்கவே கூடாது. ஒரு சில வசனங்கள் தெரியாமல், ஒரு சில ஹதீசுகள் தெரியாமல் நம்ம ஒரு காரியத்தை நடைமுறைப்படுத்தி விடலாம். ஆனால் அதை யாராவது சுட்டிக்காட்டும் பொழுது இப்படித்தான் குர்ஆன்ல இருக்குது, இப்படித்தான் ஹதீஸ்ல இருக்குது என்று யாராவது சுட்டிக்காட்டுவார்களே, ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுதோ அதற்கு நாம் கட்டுப்பட்டு விட வேண்டும், ஹதீஸ் என்ன சொல்லுகிறதோ அதற்கு கட்டுப்பட்டு விட வேண்டும். இவ்வளவு காலம் செஞ்சிட்டோமே என்ற உணர்வு நமக்கு முன்னால குர்ஆன் ஹதீஸை மறுப்பதற்கு அது முன்னால நிற்கக்கூடாது. அல்லது மார்க்க அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து, பெரும்பான்மையான மார்க்க அறிஞர்கள் ஒன்னு சொல்றாங்களே அதனால அதுதான் சரியா இருக்கும் என்று குர்ஆன் ஹதீஸ்ல இதற்கு ஆதாரம் இருக்கிறான் என்று நீங்கள் தீர்க்க விசாரிக்காமல், நீங்கள் உறுதியாக தெரிந்து கொள்ளாமல் ஆலிம் சாமார்கள் சொல்லிவிட்டால் அது மார்க்கமா தான் இருக்கும், அதுல தப்பே ஏற்படாது, அதுல மாற்றமே இருக்காது என்று நம்பவே கூடாது. அல்லது நம்முடைய முன்னோர்கள் ஒரு காரியத்தை செய்த காரணத்தினால அது சரியாத்தான் இருக்கும் 100%, அதுல நம்ம ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம அதை விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்றெல்லாம் நம்ம அப்படி செயல்படுறோம். இப்படி எல்லாம் எதையும் கன்ஃபார்ம் இல்லாம எந்த ஒன்றையும் பின்பற்றவே கூடாது. நம்ம எதை பின்பற்றுவதாக இருந்தாலும் சரி, அது கொள்கை சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, யார் எதை சொல்லிக் கொடுத்தாலும் அல்ல செய்து கொண்டிருந்தாலும் இதுக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்குதா, இதை நம்ம செய்யலாமா, இது கூடாது என்றால் ஏன் கூடாது என்று தீர்க்கமாக தெரிந்து கொண்டுதான் எதையும் ஃபாலோ பண்ண வேண்டும். திருமறை குர்ஆன்ல இருக்குது என்று ஒருவர் சொன்னாலும் கூட அதை கூட குருட்டுத்தனமாக நம்பக்கூடாது என்று திருக்குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹா சும்ம வ உம்யானா, அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்படுமையானால் அவர்கள் செவிடர்கள் மாறி, குருடர்கள் மாறி அதன் மேல் விழமாட்டார்கள். ஒரு குர்ஆன் வசனத்தை ஒரு மார்க்க அறிஞர் வாசித்து காட்டுறாரு, அதை வச்சு இந்த கருத்தை இந்த குர்ஆன் வசனம் சொல்லுது, அது இந்த கொள்கையை ஆதரிக்குது, இந்த விஷயத்தை நமக்கு ஏவுது அப்படின்னு சொல்றாருன்னு வைங்க. அரபியில சொல்லிட்டதுனால அவர் சொல்ற அந்த கருத்தை அந்த குர்ஆன் வசனம் சொல்லுதுன்னு அப்படி நம்ப கூடாது. இந்த குர்ஆன் வசனத்துல அவர் சொல்றதுக்கு இடம் இருக்குதா, அந்த கருத்தை அவர் சொல்ற அரபியில சும்மா வாசிக்கிறாரு, ஏதோ ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்றாரு, அது அவருடைய கொள்கைக்கு அவர் சொல்லக்கூடிய இந்த செய்திக்கும் அவர் எடுத்து வைக்கிற இந்த ஆதாரத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா, அதைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர குர்ஆன் வசனத்தை சொல்லும் பொழுது கூட அப்படி குருட்டுத்தனமா விழாதீர்கள், செவிட்டுத்தனமா விழமாட்டார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்ஃபுமா லைஸ லக பிஹி இல்முன், உங்களுக்கு அறிவில்லாத, ஞானம் இல்லாத, கன்ஃபார்ம் இல்லாத எதையுமே பின்பற்றாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எதுல உங்களுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு இல்லையோ அதுல இவ்வளவு பெரிய ஆள் சொல்றாரு, அல்ல நம்ம முன்னோர்கள் செஞ்சிருக்கிறாங்களே, பெரும்பான்மையான முஸ்லிம்கள் செய்யறாங்களே அப்படின்னு பார்க்கவே கூடாது. இவங்க செய்யறாங்கன்னா இதுக்கு ஆதாரம் இருக்குதா நமக்கு தெரியாவிட்டாலும் அதை யார்த்தையாவது கேட்க வேண்டும். கேள்வி கேட்க சொல்லி கூட அல்ல என்ன செய்யறான், திருக்குர்ஆன்ல பல இடங்கள்ல நமக்கு அறிவுறுத்துகிறான். யூசுப் நபி அவங்களுடைய வரலாற்றை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், லக்கது கான ஃபீ யூசுஃப வ இஹ்வத்திஹி ஆயாத்துல் லிசாயிலீன், யூசுப் இடத்துல அவருடைய சகோதரர்களிடத்துல கேள்வி கேட்பவர்களுக்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. யூசுப் நபி அவங்களுடைய வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது சும்மா கதை மாதிரி படிக்க கூடாது. அதுல நீங்கள் கேள்வி எழுப்பினீர்களே ஆனால்
அதுல சிந்தனை கணைகளை துடுப்பீர்களே ஆனால் உங்களுக்கு நிறைய படிப்பினை இருக்கிறது, நீங்க கேள்வி கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அதே மாதிரி எல்லா தூதர்கள் மூலமாகவும் அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் சொன்ன ஒரு மெசேஜை கூட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எல்லா சமுதாயத்துக்கும் நபியே நம்ம வஹியாக அறிவித்தோம். என்ன வஹியை அறிவிச்சோம்? ஃபஸாலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியாவிட்டால் தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று கேள்வி கேட்க சொல்லி எல்லா சமுதாயத்துக்கும் நம்ம இதை சொன்னோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப எந்த ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும் அதுல நம்ம கேள்வி எழுப்ப வேண்டும். நீங்க கேள்வி எழுப்புற என்ன? முஸ்லிம் சமுதாயத்தில் சில பகுதிகளில் சில மார்க்க அறிஞர்கள், சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்த மார்க்க அறிஞர்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சி என்று நடத்துவார்கள். அல்லது அவங்க எழுதக்கூடிய மாத இதழ்கள்ல கேள்வி பதிலுக்கு என்று ஒரு பகுதியை ஒதுக்குவார்கள். அதுல மக்கள் கேள்வி எழுப்புவார்கள், அவங்களும் பதில் சொல்லுவார்கள். அந்த கேள்வி பதில் எப்படி இருக்கும் என்றால், இது கூடுமான்னு ஒருத்தர் கேட்பார், அஜர்த்தவர்களை நண்டு கறி சாப்பிடலாமா? ஹனபி மதுஹபை சார்ந்தவர் நண்டு கறி சாப்பிடலாமான்னு ஒரு கேள்வி கேட்பார். அதற்கு பதிலளிக்கிற மார்க்க அறிஞர் என்ன செய்வாரு? இது குர்ஆன்ல இப்படி இருக்குது, இப்படி இல்லைன்னு சொல்லணும். சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லணும். அவர் என்ன செய்வாரு? ஒரே வார்த்தையில பதிலளிச்சிருவார். இது ஹனபி மதுஹபுக்காரர்களா இருந்தா அவங்க சாப்பிடக்கூடாது, ஹனபி மதுஹபுக்காரங்க சாப்பிடலாம், சாபி மதுஹபுக்காரங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அல்ல ஏதோ ஒரு மதுஹபுக்காரங்க இதை செய்யலாம், அது செய்யக்கூடாது, கூடும் கூடாதுன்னு பதில் எழுதுவார்களே தவிர இது குர்ஆன்ல கூடும் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஹதீஸின் அடிப்படையில் இது கூடும் என்று எந்த கேள்விக்கும் பதில் வரவே வராது. சுன்னத் வல் ஜமாத் மார்க்க அறிஞர்கிட்ட நீங்கள் போய் கேட்பீர்களே ஆனால் ஒரே பதில தான். எந்த கேள்வியை கேட்டாலும் கூடும் கூடாது, ஹலால் ஹராம் அவ்வளவுதான் வருமே தவிர இதுக்கு என்ன ஆதாரம், அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்லியிருக்கிறார்கள், இது வரவே வராது. இப்படிதான் யாரும் சொல்லலாம? இது ஒரு கஷ்டமான விஷயமா? இது எதையுமே படிக்காம ஆய்வு செய்யாம ஆதாரங்களை தேடி பார்க்காம கூட்டா போக்குல தனக்கு தெரிந்ததை காலகாலமா நடந்து கொண்டிருப்பதை ஒரு பதிலா சொல்றது ஒரு கஷ்டமான விஷயமா அது? அப்ப மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பதில் அளிக்கிறார்கள். அந்த பதில் எப்படி இருக்கிறது? எந்த ஆதாரமும் இல்லாமல் இருக்கிறது. அப்ப ஆதாரம் இல்லாமல் ஒரு விஷயத்தை சொன்னால் கண்மூடித்தனமா நம்ம நம்பலாமா? குர்ஆனுடைய பல வசனங்கள் அதை கண்டிக்கிறது. ஒரு இடத்துல கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எந்த ஒரு செய்தியை நம்புறதா இருந்தாலும் சரி, வயின் ஜாக்கும் பாசிக்கும் நபையின், ஒரு கெட்டவன் உங்கள்கிட்ட ஒரு செய்தியை கொண்டு வருவானே ஆனால் ஃபதபையனு, அதை தீர்க்க விசாரித்துக் கொள்ளுங்கள். குர்ஆனுடைய வசனம் என்ன சொல்லுது? ஒரு ஆள் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறார் என்றால் அதை நீங்கள் தீர்க்க விசாரியுங்கள், அதை ஆய்வு செய்யுங்கள் என்று திருமறை குர்ஆன் முழுக்க அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்கள் ஆய்வு செய்து தீர்க்கமாக தெரிந்து கொண்டு அப்படித்தான் எதை பின்பற்றணுமே தவிர, கேள்வி கேட்டு அப்படித்தான் நீங்கள் பின்பற்றணுமே தவிர குருட்டுத்தனமாக நீங்கள் கண்மூடித்தனமாக யார் சொல்றதை கேட்கக்கூடாது அப்படிங்கிற அல்லாஹ். அதே மாதிரி எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் திருமறை குர்ஆன்ல பல வசனங்கள் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, குருட்டுத்தனமாக யாரெல்லாம் விழுந்தார்களோ, அதுலயும் குறிப்பா மார்க்கத்தை சொல்லும் பொழுது உலகத்துல கூட ஒரு முஸ்லிம் ஏமாறக்கூடாது. மார்க்க விஷயத்தை ஒருத்தன் சொல்லி நம்மளை ஏமாத்தினாலும் சரி, உலக காரியமா இருந்தாலும் சரி, அதுல ஏமாறுறவன் உண்மையான முஸ்லிமாக உண்மையான மூமினாக இருக்கவே முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் ஏமாறலாம். எப்ப பார்த்தாலும் ஒருத்தன் ஏமாந்துகிட்டே இருந்தா அவனை நம்ம என்ன சொல்றது? உலக விஷயத்துல ஒருத்தன் ஏமாறக்கூடாது. எவனா ஒருத்தன் இனத்தையா ஒன்று சொன்னால் அதை நம்புறதா? உலக விஷயத்திலையும் ஒரு முஸ்லிம் தெளிவாக இருக்க வேண்டும், மார்க்க விஷயத்திலையும் தெளிவாக இருக்கணும். உலக விஷயத்துல தெளிவாக இல்லாவிட்டால் கூட அதனால மறுமையில நமக்கு ஒரு நஷ்டம் கிடையாது. உலகத்துல நம்ம ஒருத்தரை நம்பி ஏமாந்துறோம், அதனால ஆகிரத்துல ஏதாவது நஷ்டமா? ஆகிரத்துல நம்ம உலகத்தில் நஷ்டம் அடைஞ்சதுனால ஆகிரத்துல அதுக்கு அல்லாட்ட கூலிதான் கிடைக்கும். நமக்கு ஏற்பட்ட துன்பத்தின் காரணத்தினால அல்லாஹ் அதுக்கு ஒரு பரிசை தருவோம், பொறுத்து கொண்டோமே. ஆனால் மார்க்கம்ங்கிற பேர்ல ஒருத்தர் உங்களை ஏமாத்துகிறார், நீங்க அவர் ஆய்வு பண்ணல, அவர் சொல்றதுக்கு ஆதாரம் இருக்குதான்னு சிந்திக்கல, நீங்கள் ஏமாந்த நிலைமையில அவர் சொல்ற எல்லாமே 100% கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு அவர் நீங்கள் தவறான கொள்கையை நியாயப்படுத்தி கொண்டு தவறான கொள்கையில் நினைத்து நின்று அப்படியே இறந்து போய்விட்டீர்களே. ஆனால் உங்களுடைய நிலைமை என்ன? மறுமையில் அவங்களுடைய நிலைமை என்ன?
அதையும் அல்லாஹ் சொல்றான். மறுமையில நரகத்துல கிடக்கக்கூடியவர்கள் புலம்புற காட்சி அல்லாஹ் சொல்றான். எப்படி புலம்புவாங்களா அல்லாஹ் சொல்றான். லவ் குன்னா நஸ்மவு அவ் நாக்கிலு மா குன்னா பி அஸ்ஹாபி ஸயீர். நாங்கள் நல்ல விஷயங்களை கேட்டிருந்தால் சிந்தித்து இருந்தால் குளிந்து விட்டறியக்கூடிய நரக நெருப்புக்கு ஆளா இருக்க மாட்டோமே. நரகத்தில் கிடப்பவர்கள் புலம்புவார்களா, நாங்க நல்லதை கேட்கல, நாங்க அதுல சிந்திச்சு பார்க்கல, எதையும் நாங்க கேட்கவும் இல்லை சிந்திக்கவும் இல்லை, குருட்டுத்தனமா நாங்க இருந்த காரணத்தினால இப்ப நரக நெருப்புக்கு ஆளாயிட்டோமே என்று புலம்புவார்கள் அல்லாஹ் சொல்றான். இன்னொரு வசனத்துல தெளிவாக சொல்றான், யௌம துகல்லபு உஜூஹுஹும் பின்னார். மறுமை நாளையில சிலருடைய முகங்கள் நரகத்தில் போட்டு புரட்டப்படும். சிலருடைய முகத்தை மாத்திரம் அல்லாஹ் என்ன செய்வான், ஆட்டு தலையை பொசுக்கிற மாதிரி பொசுக்குவான். அப்ப அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுவார்கள், யா லைத்தனா, எங்களுக்கு ஏற்பட்ட கேடு, அத்தானல்லாஹ் அத்தான ரசூலா, நாங்கள் அல்லாஹ் சொன்னதை கேட்டிருக்க வேண்டாமா, இந்த தூதர் சொன்னதை கேட்டிருக்க வேண்டாமா அப்படிம்பாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னதை கேட்காமல், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை கேட்காமல் வேற யார் சொன்னதை கேட்டார்கள் அவங்களுக்கு தெரியும். அவங்களும் சொல்லுவார்கள், இன்னா அத்தானா சாதத்தனா குபரானா ஃபஅலூன சபீலா, எங்கள் தலைவர்களுக்கு கட்டுப்பட்டோம், எங்கள பெரியவர்களுக்கு முன்னோர்களுக்கு கட்டுப்பட்டோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்களே. தலைவர்கள் சொல்கிறார்கள், ஆலிம்சாக்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு அவங்க பின்னாலே சென்றோம். எங்களுடைய முன்னோர்கள் செய்தார்கள் என்பதற்காக கண்ணை மூடிக்கொண்டு சென்றோம். அல்லாஹ் சொன்னதை நாங்க கேட்கல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை நாங்க கேட்கல, கண்ணை மூடிக்கிட்டு போன காரணத்தினால இப்ப நரக நெருப்புக்கு ஆளாயிட்டோமே என்று புலம்புவதோட மாத்திரம் இல்லாமல் தங்களை வழிகெடுத்த அந்த முன்னோர்களுக்கு தலைவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்துல ஒரு துஆவும் செய்வார்கள். ரப்பனா ஆத்திஹிம் லீஃபைனி மினல் அஸாபி வலஅனுஹும் லானன் கபீரா, எங்களை வழிகெடுத்த எங்களுடைய முன்னோர்களுக்கு எங்கள் தலைவர்களுக்கு நீ 2 மடங்கு அஸாப கொடு, அவங்களை கடுமையான முறையில நீ சபிச்சிரு என்று மறுமை நாளையில போய் இந்த கூட்டம் செய்வார்கள், கை செய்தப்படுவார்கள். யார் அல்லாஹ் என்ன சொல்றான்னு பார்க்காமல், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்லிருக்கிறார்கள் பார்க்காம, திருக்குர்ஆனை தெரியாமல் ஹதீஸ தெரியாமல் முன்னோர்கள் வழியே எங்களுக்கு போதும், எங்க மார்க்க அறிஞர்கள் சொல்ற வழியே எங்களுக்கு போதும் என்று யார் கூட்டுத்தனமாக வாழ்கிறார்களோ அவர்கள் நாளைக்கு நரக நெருப்புக்கு ஆளாகுவார்கள். நரக நெருப்பில் அவங்களுடைய முகம் புரட்டப்படும், பயங்கரமான கை சேதத்தை நஷ்டத்தை அவர்கள் சந்திப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதனால எந்த விஷயத்தை யார் சொன்னாலும் சரி அவங்கள்ட்ட நம்ம என்ன கேட்கணும், நீங்க சொல்றதுக்கு ஆலிம் சாஹிப் ஒரு வணக்கத்தை உங்களுக்கு சொல்லி தர்றாரு, தஸ்பீ நஃபில் என்ற பெயர்ல ஒரு வணக்கத்தை அவர் கற்றுத் தருகிறார். ஆலிம் சாஹிப் சொல்றாருன்னு கண்ண முடிக்கு போயிடக்கூடாது. இப்படி ஒரு தொழுகை நீங்க சொல்லுகிறீர்களே, இதுக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்குதா? இது அல்லாஹ்வுடைய ரசூல் செய்தார்களா? ரசூல்லா செய்யாதது மார்க்கமா இருக்க முடியுமா? ரசூல்லா ஒண்ணு செய்யலைன்னா அப்ப நன்மையை செய்யலைன்னா அவங்க பாவி ஆயிடுவாங்களே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்பீ தொழுகை என்ற பெயர்ல ஒரு தொழுகை அவங்க சொல்லி தந்திருக்கு, எந்த ஆதாரமும் இல்லை. பலவீனமான நிறைய செய்திகள் அவங்களுடைய பெயரை பயன்படுத்தி சில இட்டுக்கட்டப்பட்ட பலவீனமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதற்கு கன்ஃபார்ம் இல்லாத நிறைய செய்திகள் பொய்கள் ஹதீஸ்கள் என்ற பெயர்ல உலா வருகின்றன தஸ்பீ தொழுகை சம்பந்தமாக. அப்ப மார்க்க அறிஞர்கள் இதை சொல்லுகிறார்கள் என்றால் நீங்க என்ன கேட்கணும், இது அல்லாஹ்வுடைய ரசூல் செய்தார்களா? அவங்க இப்படி ஒரு தொழுகையை காட்டினார்களா? பராத் நோம்புன்னு உணவு வைக்க சொல்கிறார்கள். மார்க்கத்துல சில சுன்னத்தான நோம்புகள் இருக்கிறது. நபிலா நம்மள விரும்பி நபிலான நோம்புகளை வைக்கலாம், எந்த நாளிலே வைக்கலாம். ஆனால் ஷாபான் 15 அன்றைக்கு ஒரு நோம்பு இருக்கிறது, அதுக்கு பேர் பராத் நோம்பு இப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? ஆலிம் சாக்கள் சொல்றதுனால பள்ளிவாசல்ல எழுதி போடுறதுனால நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்றோம். இந்த மாதிரி ஒரு நோம்பு அல்லாஹ்வுடைய ரசூல் வச்சாங்களான்னு பார்த்திருக்கிறோமா? அதை போய் ஆலிம் சாக்கிட்ட கேட்டிருக்கிறோமா? நம்ம கேள்வி கேட்டிருந்தால், இந்த சமுதாயம் ஆய்வு பண்ணி இருந்தால், தீர்க்க விசாரிச்சு கன்ஃபார்மான பிறகு ஒரு காரியத்தை நாங்க அப்பதான் பின்பற்றுவோம் அப்படின்னு முடிவெடுத்திருப்பார்களே. ஆனால் இது மாதிரி பராத் நோம்பு, மேராஜ் நோம்பு, தஸ்பீ தொழுகை இது மாதிரி ரசூலுல்லா காட்டாத எந்த பிதஅத்துகளும் முஸ்லிம் சமுதாயத்தில் நுழைஞ்சிருக்கவே செய்யாது. அப்ப இனி வரக்கூடிய காலங்களிலேயே அவனை செய்யணும், கேள்வி கேட்கணும், ஆதாரங்கள் இருக்குதா? அப்படி அல்லாஹ் கூட இப்படி கேட்க சொல்றான். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹாத்து புர்ஹானக்கும் இன் குன்தும் சாதிக்கீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்க ஆதாரங்களை கொண்டு வாங்க.
அப்படின்னு நபியை கேளு அப்படிங்கிறான். அப்ப யார் இஸ்லாத்துக்கு மாற்றமான கொள்கையை சொல்கிறார்களோ, யார் இறைவனுக்கு இணை வைக்கும்படி சொல்கிறார்களோ, யார் விதத்துகளை செய்வதாக நாங்கள் சொல்றோமோ அவங்கள்ட்ட நீங்க போய் கேள்வி கேட்பதாக இருந்தாலும் சரி, எங்கள்கிட்ட கேள்வி கேட்பதாக இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும், ஆதாரத்தை கேட்கணும். யார் ஒரு ஆதாரத்தை சொல்லி அதுல நீங்கள் திருப்தி அடைந்து இப்படி ஒரு ஆதாரம் கன்ஃபார்ம் இப்படி இருக்குது, இதுக்கு மறுக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இல்ல அப்படின்னு தெரியுதோ அப்பதான் அவங்க சொல்றத நீங்க என்ன செய்யணும், ஃபாலோ பண்ண வேண்டும். அதுதான் மார்க்கம். ஆதாரம் என்ன, குர்ஆன்ல இருக்கிற ஹதீஸ்ல இருக்கிறா, அது ஆதாரம். ஊர் வழக்கம் ஆதாரம் கொண்டு வரக்கூடாது. நம்ம பெரும்பான்மையான மக்கள் செய்யறாங்களே அதெல்லாம் ஆதாரமா கொண்டு வரக்கூடாது. மதுஹப் அறிஞர்கள் சொல்றதை ஏத்துக்கிறங்க என்று அதையெல்லாம் ஆதாரம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஆதாரம் என்றால் அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்க வேண்டும் அல்லது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போதனையில் இருக்க வேண்டும். இப்படி ஆதாரம் கேட்டு பின்பற்றக்கூடிய மக்களாக நம்ம ஆகணும். இப்போ உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். குர்ஆனின் மீது சத்தியம் செய்யலாமா, சத்தியத்தை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கறத தெளிவா சொல்லுங்க. குர்ஆன் மேல சத்தியம் பண்ணலாமா, சத்தியத்தை பத்தி குர்ஆன்ல ஹதீஸ்ல என்ன வந்திருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும். ஒரு ஆள் மேல சத்தியம் பண்றதாக இருந்தால் நீங்க சத்தியம் செய்வதாக முடிவெடுப்பீர்களே ஆனால் அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, மன் ஹலஃப பி கைரில்லாஹி ஃபக்கத் அஷ்ரக, எவன் அல்லாஹ் அல்லாதவர் மேல சத்தியம் செய்கிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். நீங்க சத்தியம் செய்யறதா இருந்தா அந்த சத்தியத்துக்கு அர்த்தம் என்ன, நான் சொல்வது பொய்யாக இருக்குமையானால் இது அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவன் என்னைய தண்டிப்பான், சத்தியம் செய்யற கதை அர்த்தம். நம்ம அல்லாஹ் மேல சத்தியம் செய்கிறோம் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம், நான் சொல்வது பொய்யாக இருந்தால் இது அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவன் இதை என்னை மறுமை நாளையில பிடிச்சிருவான், என்னைய தண்டிப்பான், அதனால நான் சொல்றத உண்மை நம்புங்க. இதுதான் அல்லாஹ் மேல சத்தியம் பண்றதுக்கு அர்த்தம். அப்ப நம்ம குர்ஆன் மேல சத்தியம் செய்வோமே ஆனால் குர்ஆன் நம்மளை தண்டிக்குமா, குர்ஆன் மறுமை நாளையில நம்ம கேள்வி கேட்குமா? நம்ம தாய் தகப்பன் மேல சத்தியம் செய்யறோம்னு வைங்க, நம்ம சொல்றது பொய் என்று அல்ல உண்மை என்று நம்ம தாய் தகப்பனுக்கு தெரியுமா? அல்ல வேற யார் மேலேயாவது நம்ம சத்தியம் பண்றோம்னு வைங்க, புள்ள மேல சத்தியம் பண்ணுகிறார்கள், தாய் தகப்பன் மேல சத்தியம் பண்ணுகிறார்கள், பொண்டாட்டி மேல சத்தியம் பண்ணுகிறார்கள், நாங்க செய்யற வியாபாரத்து மேல சத்தியம் அப்படின்னு சத்தியம் பண்ணுகிறார்கள். இப்படியெல்லாம் நீங்கள் யார் மேல எந்த பொருள் மேல சத்தியம் செய்தாலும் அவங்களுக்கு நீங்க சொல்றது பொய்ன்னு தெரியுமா அல்லது உண்மைன்னு தெரியுமா? அப்ப நீங்க அவங்க மேல சத்தியம் பண்ணும் போது என்ன நினைக்கிறீங்க, என் தாய் மேல சத்தியம் பண்றேன்னா அவங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும், அவங்க நான் தப்பு செய்தாலும் உங்களோட செய்வாங்க, நீங்க தண்டிப்பார்கள், அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வைக்கிறீர்கள். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நம்ம சொல்றது பொய்யா உண்மையாண்டு அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். அப்ப அதை எப்படி தாய் தப்ப மேல செய்ய முடியும், குர்ஆன் மேல எப்படி போய் சத்தியம் பண்ண முடியும்? குர்ஆன் தண்டிக்க போகுதா, குர்ஆன் நம்மளை கண்காணிச்சுட்டு இருக்குதா, அந்த மாதிரியான ஒரு தன்மை அந்த குர்ஆனுக்கு இருக்குதா? அப்ப அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ் அல்லாத வேற யார் மேல சத்தியம் செய்தாலும் அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார் சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்டாருன்னா என்ன, அல்லாஹ்வுடைய அந்த தன்மையை கண்காணிக்கிற தன்மையை தண்டனை வழங்குகிற அந்த தன்மையை அல்லாஹ் தான் சாட்சியா நம்ம கொண்டு நிப்பாட்ட முடியும். நான் செய்யறது அல்லாஹ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்ல முடியும். அப்ப அந்த தன்மை குர்ஆனுக்கு இருக்கிறது, எங்க அத்தாவுக்கு இருக்கிறது, எங்க அம்மாவுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் அவங்களை ஆக்கிய பாவத்தை நம்ம அடைய வேண்டிய வரும். அதனால அல்லாஹ் மீது தவிர வேற யார் மேலையும் சத்தியம் செய்யக்கூடாது. அல்லாஹ் மேல நம்ம சத்தியம் செய்யாவிட்டால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், நம்ம அந்த சத்தியத்தை சத்தியம் செய்யறது என்பது ஒரு வியாபாரத்தில் கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு விஷயத்துல வியாபாரத்துல நீங்கள் சத்தியம் செய்வீர்களே ஆனால் அது மம்ஹக்கத்துல் பரக்கா, அதுல உள்ள பரக்கத்தை அழிச்சிடும் அப்படிங்கிறாங்க. சத்தியம் செய்யறதை பொறுத்த வரைக்கும் முடிந்த அளவு குறைத்துக் கொள்ள வேண்டும். சத்தியம் செய்து ஒரு காரியத்தை அப்படி ஆதாரத்தை காட்டிதான் இதை நிரூபிக்கணும். சத்தியம் செஞ்சு என்னை நம்புங்கன்னு சொல்றது உயர்ந்த நம்ம கிடையாது. அப்படி சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும், அல்லாஹ் அல்லாத வேற யார் மேலேயும் சத்தியம் செய்யக்கூடாது. தௌஹீத் ஜமாத்துக்கும் சுன்னத் ஜமாத்துக்கும் என்ன வித்தியாசம்? தௌஹீத் ஜமாத்துக்கும் சுன்னத்துல் ஜமாத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கிறாங்க. நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அதுல அடிப்படை வித்தியாசம் என்னன்னு கேட்டா, தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும்
நம்ம கொள்கையில எல்லாம் ஒரே மாதிரியாதான் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றதுல சுன்னத்துல் ஜமாத்துக்கு அதே களிமா தான். தௌஹீத் ஜமாத்து லா இலாஹ இல்லல்லாஹ் தான், அதான் நம்மளும் சொல்றோம். முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சுன்னத்துல் ஜமாத்து சொல்கிறார்கள், நமக்கு அதுதான் களிமா. அடிப்படை கொள்கையில லா இலாஹ அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே கிடையாது, முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்பதுல தௌஹீத் ஜமாத்துக்கும் சுன்னத்துல் ஜமாத்துக்கும் வித்தியாசம் இருக்குதா? அதுல மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அல்லது மறுமை நாள் ஒன்னு இருக்கு நம்புறோமே, அதுல சுன்னத்துல் ஜமாத்துக்கு தௌஹீத் ஜமாத்துக்கு இடையில வித்தியாசம் இருக்குதா? மறுமை நாள் அவங்க இருக்குன்னு சொல்லி நம்ம இல்லைன்னு சொல்லி, அல்லது நம்ம இருக்குன்னு சொல்லி அவங்க இல்லைன்னு சொல்லி அப்படி மறுக்கிறாங்களா? அதுல நம்மகிட்ட வேறுபாடு இருக்கிறதா? அதுல வேறுபாடு இல்லை. அல்லது குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதுல தௌஹீத் ஜமாத்துக்கும் சுன்னத்துல் ஜமாத்துக்கு இடையில ஏதாவது மாற்று கருத்து இருக்குதா? தௌஹீத் ஜமாத்துக்கு ஒரு குர்ஆன், சுன்னத்துல் ஜமாத்துக்கு ஒரு குர்ஆன் அப்படி இருக்குதா? குர்ஆன் எல்லாத்துக்கும் ஒரே குர்ஆன் தான். அல்லது ரசூல் நமக்கு அவங்க தான் தூதர், ஒரே தூதர், நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரே தூதர் நம்புறோமே, இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்குதா? அவங்க சுன்னத்துல் ஜமாத்து முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்ல, நம்ம இல்ல நாங்க வேற ஒரு நபியத்தை மூசா நபியத்தை பின்பற்றுவோம், ஈசா நபியத்தை பின்பற்றுவோம் அப்படி சொல்றோமா? எல்லா தூதர்களை நம்பினாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் நமக்கு வழிகாட்டி என்பதை எல்லாருமே நம்ம ஒத்துக்கொள்கிறோம். அப்ப ஒரே இறைவன் தான் என்பதிலையும் நமக்கு மாற்று கருத்து இல்லை. மறுமை நாள் இருக்குது என்பதிலையும் நமக்கு இடையில மாற்று கருத்து இல்லை. ரசூலை நம்புறதுலையும் நமக்கு இடையில மாற்று கருத்து இல்லை. அப்படியானால் ஏன் நமக்குள்ள பிரச்சனை, ஏன் நமக்குள்ள தகராறு, என்ன கருத்து வேறுபாடு, ஏன் அப்படி ரெண்டு ஜமாத்தாக அப்படி காட்சி தர நிலைமையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு அடிப்படை தான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சுன்னத்து வல் ஜமாத் சொல்கிறது. அது வாயளவுல அப்படி சொல்கிறார்களே தவிர அதை நடைமுறைப்படுத்துகிறார்களா அப்படின்னு பார்த்தா தௌஹீத் ஜமாத் மட்டும்தான் அதை நடைமுறைப்படுத்துகிறது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சுன்னத்து வல் ஜமாத்தார்களும் சொல்கிறார்கள், தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்களும் சொல்கிறார்கள். ஆனால் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதை இதுல யார் உண்மையிலே சொல்கிறார்கள், உண்மையில யார் இதை ஃபாலோ பண்ணுகிறார்கள்? சுன்னத்து வல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு மாற்றமாகத்தான் அவங்களுடைய நடவடிக்கை அமைந்திருக்கிறது. எப்படி நடவடிக்கை அமைந்திருக்கிறது? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வை தவிர யாரையுமே வணங்கக்கூடாது. அதுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை தவிர நான் யாரையும் வணங்க மாட்டேன், செத்து போன மனுஷனை வணங்க மாட்டேன், உசுரோட உள்ள மனுஷனை வணங்க மாட்டேன், சிலையை வணங்க மாட்டேன், சமாதியை வணங்க மாட்டேன், கழுதை குதிரை எதையும் வணங்க மாட்டேன். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான், அவனை தவிர எதையும் வணங்க மாட்டேன் என்பதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அர்த்தம். இந்த அர்த்தத்தை விளங்கி அவங்க இருக்கிறார்களா, செயல்படுகிறார்களா? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லிக் கொண்டு இன்னொரு பக்கத்துல தர்காவுல போய் கும்பிடுகிறார்களா இல்லையா, அங்க போய் சஜிதா செய்கிறார்களா இல்லையா? நாங்க வணங்கணும்பாங்க, நாங்க தர்காவுல போய் துலுகவா செய்யறோம் அப்படிம்பாங்க. துலுகல அந்த தர்காவுல போய் சஜிதா பண்ணுகிறார்களா இல்லையா? அங்க உள்ளவர்களை அழைத்து பிரார்த்தனை பண்ணுகிறார்களா இல்லையா? பிரார்த்தனை பண்ணல நாங்க போய் பரிந்துரைக்க வேண்டி படிக்கிறோம் அப்படிம்பாங்க. சரி, அப்படி போய் நீங்கள் நின்றாலும் கூட ஒரு ஆயிரக்கணக்கான பேர் ஒரு கந்தூரி நேரத்தில் போய் நின்றால், அவ்வளவு பேர் அவரை கூப்பிட்டால், அல்லாஹ் எப்படி லட்சம் பேர் அழைத்தாலும் ஒரே நேரத்தில் அழைத்தாலும் எத்தனை மொழியில் அழைத்தாலும் அல்லாஹ் எப்படி அதை விளங்குறானோ அதற்கு பதில் கொடுக்கிறானோ அதே மாதிரி இந்த மகான் விளங்குறாரு, இவரும் பதில் கொடுக்கிறாரு என்று அல்லாஹ்வை